வணக்கம் சொந்தங்களே. அக்கா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பசங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இப்ப பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இது என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன காரணம்? எல்லாம் செட்டப் பண்ணி அவங்க செட்டப் பண்ணிக்கிறாங்க, ஆன்லைன்ல பாத்துக்கிறாங்க. அத பார்த்து எல்லாம் ஓடி போய் கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. அதனாலதான் இல்ல இப்ப பொண்ணு பார்க்க போனா பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி பண்றாங்கன்னு தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாடு கட்டி போச்சு, பிள்ளைய விரும்புறாங்க. கொடுத்து என்ன பண்றது? என் பிள்ளை வலி எப்படின்னு ஒவ்வொரு குழந்தைய விட்டு போட்டு போயிடுறாங்க. அந்த பிள்ளை வலி என்ன வலி அந்த பிள்ளைக்கு அப்படின்னு பயந்துக்கிட்டு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் வேற காரணம். ஒரு பக்கம் ஒண்ணு இந்த வரதட்சணை கேக்குறாங்களா, அதை பத்தி சொல்லுங்க. அந்த வரதட்சணை தான் நான் ஒரு லட்சம் கொடுத்தா பொண்ணு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி பொண்ணு கொடுக்க, சரி பணம் கொடுக்குறோம், நாம பொண்ணு கொடுத்துறோம். அவங்க கட்டிட்டு போய் வைக்காது, நான் வரதட்சணை போட்டு தான் பணம் கொடுத்தா கட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. எந்த பிரச்சனை? பெரிய பிரச்சனை. அதே சொல்லலாம். என்ன வருது? நான் இப்ப பணத்தை கொடுத்தேன், அதை பண்ணினேன், இதை பண்ணினேன் அப்ப அப்படின்னு கேக்குறாங்க. கொடுமையும் இல்லையா? அதான் நீங்க சொல்லுங்க, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு கூட்டிட்டு போறது அதுதான் ஒரு தடுங்கல் பண்ண வேணும். அதேதான் நடக்குது. நாம வரதட்சணை குடுக்கல, கொடுக்காத பத்தி பிள்ளைகளை குடிச்சுக்கிட்டு வந்து அந்த அடிக்கிறாங்க. போ நீ என்ன கொடுத்தா கொடுத்தாரு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம என்ன கூலி கழிச்சு என்ன கொடுப்போம்? செய்ய முடியுமாப்பா? நம்ம அந்த மாதிரி நம்ம இதை கண்டு பிழைக்கிறீங்க. 10 ரூபா போனாதான் இந்த வாரம் வேலை தான் இருக்கு, 4 வாரம் வேலை இல்லாத கூட போவோம். பிள்ளைகளுக்கு அதை பண்ணல, இதை பண்ணல, இதை செய்யல, என்ன செய்ய முடியும்? நல்லவன் வந்து வச்சுக்கிறாங்க, முடிக்க விட்டுறாங்க, என்ன பண்ணுவேன் வாங்கிட்டு வரலாங்கிறாங்க. கூட்டிட்டு போய் அம்மோட்டுக்கு முடிக்க விட்டுறாங்க. எங்க அம்மா வீட்டுல அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. கூட்டிட்டு போகல, நீ வந்தா போதும், நான் செத்து போயிருவேன், நீ வலினா செத்து போயிருவேங்கிறாங்க. கூட்டிட்டு போய் பிள்ளைய சரி ஒவ்வொரு குழந்தைய 3 மாசம் 4 மாசம் வளத்துல வச்சு முடிக்க விட்டுறாங்க. இதுதான் பிரச்சனை. இதுதான் முதல்ல கண்டிக்க வேணும். இதுதான் நம்ம பிரச்சனை. இதுதான் தாயா வெக்கப்பட்டு நம்ம பேச சொல்லுங்க. நீ 2 வாரம் சொல்லுங்க. சொல்ல முடியாது. சரி அன்பர்களே, இதுவரை நம்ம அக்கா மருகளை நம்ம இணைந்து நம்மளுக்கு விழிப்புணர்வுக்காக நம்ம இதுவரை வீடியோ பதிவு பண்ணோம். மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே. நாங்க இன்னும் ஒரு கேட்டுவிட்டா நீங்க இருக்காத போ. நாளைக்கு முடிக்க விட்டுறாங்க. 10 நாள் நான் மருந்து குடிக்கிறேன். இந்த செந்தில் ஒருத்து ஓடுறான், அந்த செந்தில் ஒருத்து ஓடுறான். இருக்க முடியல. பிள்ளைகளுக்கு குடிச்சு விட்டு பெரிய ரோலாயம் எப்படி கொடுப்பாங்க? அத்தனை கோட்டை குடிச்சுக்கிட்டு பைக் கொண்டாடிக்கிட்டு வீட்டுல நான் ஓடுறேன். 2 நாளைக்கு 3 நாளைக்கு 4000 3000 அழிச்சுக்கிட்டு நாங்க குடும்பத்தை கோட்டை ஒரு நாளைக்கு 1 கோட்டை அளவு 7 கோட்டை 8 கோட்டை குடிச்சுட்டு ஒரு மனுஷன் தண்ணி இல்லாத அவ போய் ஒரு பிள்ளைய பணிபடம் வந்து வரத்து போட்டு பையன் கிடக்குறாங்க பிள்ளைக்காரரு. என்னன்னா ஒண்டியா விடுறதுன்னு பயமா இருக்குது. அதை கண்டிப்பா பண்ண
குடிக்காதே இருக்கிறாங்க, எல்லாருமே குடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்குதான் குடிச்சு ஒரு அளவு வேணுமாப்பா, தினமுமே குடிச்சுக்கிட்டே இருந்து வீட்டுல வந்து பொருள் பிள்ளைகளை குடிச்சு பேசுறோம், பையனை குடிச்சிட்டு பேசுறோம், பிள்ளைகளை அடிக்க, இந்த மாதிரி குழந்தைங்க பிள்ளைங்க எப்படி வாழுவாங்க? நிம்மதியா எப்படிதான் இருக்கிறது? ஏப்பா நிக்கிறேன் ஓவர் டைம் ஓடிட்டு இருக்கா? கவர்மெண்ட் மேல வருமானம் கவர்மெண்ட்டுக்கு அது அது வீட்டுல கொண்டு சம்பாதிச்சு கோட்டை கடை கொடுத்துட்டு சோறு தண்ணி எப்படி சொல்றது, ஒரு பிள்ளை குட்டியில எப்படி காப்பாத்துற வழி எப்படி? அது குடிச்சு விட்டா நிம்மதி இருந்தா கூட பரவாயில்லைங்க. சோத்துக்கு நீர் அடிச்சா அது எவ்வளவு நாளைக்கு இந்த குழந்தைங்க சரி, அன்பர்களே, இது மாதிரி நம்ம எல்லாமே பேசணும். இப்ப பார்த்தா ஒரு கிராமத்துல இருந்து ஒரு சின்ன பேட்டி போட்டோம், பொண்ணியா கிடைக்கிறதுல அப்படின்னு காட்டி நிறைய கருத்துக்கள் நம்ம அக்கா மாருங்க அம்மா மாருங்க எல்லாம் சொன்னாங்க. இது நம்ம இதான் உண்மையான கருத்து சொல்லிக்கிறாங்க. அதை தெரிஞ்சுட்டு இதுவரை நேரலே முடிக்க போறேன் அன்பர்களே. கூட்டிட்டு ஓடுறதா இந்த வணக்கம் சொந்தங்களே. இப்ப அக்கா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எருவு மேய்ச்சிட்டு தான் அக்காவை சந்திச்சோம், தோட்டத்திலேயே பார்த்தோம். அந்த அக்கால நம்ம கிட்ட பேட்டி கொடுக்கறதுக்குறாங்க, அதுக்காக வந்துருக்குறோம். அக்கா வணக்கங்க. அக்கா இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை எருமை மேய்க்கிறீங்க? 2 தான் மேய்க்கிறீங்க. அக்கா எரும்பால் இப்ப என்ன ரேட்டுக்கு போகுது? 48 ரூபாய்க்கு. மிக்க மக்கள். அக்கா இப்ப விவசாய சொந்தங்கள் விவசாயம் பண்ணிட்டு இப்போ ஒரு பக்கம் போனா பசங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிற காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? படிப்பு வேலை கேட்கறாங்க. என்ன வேலை கேட்கறாங்கக்கா? கவர்மெண்ட் உத்தியோகம் கேட்கறாங்க. ஏக்கா கவர்மெண்ட் உத்தியோகத்துல விவசாயத்துல எடுக்க முடியுமா எடுக்க முடியாதாக்கா? எடுக்காத என்னப்பா, நம்ம திறமையை பொறுத்து இருக்கு. அப்படி ஆமா. இப்ப ஏக பொண்ணே கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏழையில இருக்கிறவங்களும் கொடுக்கணுங்கிறாங்க, விவசாயம் பார்க்கறவங்களும் தர மாட்டேங்கிறாங்க. அது அவங்களோட விருப்பம். இதை விருப்பம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாம எதுவும் நினைக்கிறது ஒண்ணும் இல்லை, பொண்ணை கொடுக்குறவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப எங்க பையனா வேலைக்கு போனதுக்கு பொண்ணு கிடைக்குது, இதுனா கிடைக்காது. அதேதான் வேலைக்கு வேணும். விவசாயம் வந்து பத்தாவது வேலைக்கு போனாதான் வேலைக்கு போனாதான் பொண்ணுன்னு சொல்றாங்க. எல்லாருமே அப்படிதான் உறுதியா சொல்றாங்க. சரி, ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப வருங்காலத்துல இப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்படியாதான் போயிட்டு இருக்கு. சரி, பொண்ணு பசங்க வந்து விவசாயம் பண்ணி பொண்ணே கிடையாது, அப்படி இருக்கிறாங்க பசங்க. மிக்க மகிழ்ச்சிக்கா. இது வரைக்கும் நம்ம நேரத்தை ஒதுக்கி எதுவுமே ஓடி போயிருந்து சொல்லி பின்னாடி நம்மளுக்கு வச்சு மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் உறவுகளே. நம்ம இப்ப எந்த இடம் வந்திருக்கிறோம்னா ஒரு விவசாயி ஆர்வலர். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு, செம்பரி ஆடு. தயவு செஞ்சு அவருக்கு இந்த ஆட்டு கருத்தை என்னன்னு கேட்க வரோம். விவசாயி என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு கேட்கலாம். நான் வணக்கம்ண்ணா. நான் இப்ப என்ன நீங்க எத்தனை வருஷமா இந்த ஆடு மேய்க்கிறீங்க? ஒரு 8 வருஷமா 8 வருஷமா பேசுறேன். இப்ப விவசாயி வருங்காலத்துல விவசாயி பூரா அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. சரி, இப்ப விவசாயி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் அப்புறம் இருக்கிற இடத்த எல்லாம் வித்துட்டே விடுறாங்க. அப்புறம் எங்க போய் விவசாயம் இருக்குங்க? இப்ப ஆடு மேய்ச்சா லாபம் எவ்வளவு வருங்க? ஆடு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆவண மேய்ச்சா இருக்கு. ஆனா இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறோம். இப்ப விவசாயி பாக்குற பசங்களுக்கு பொண்ணு எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிற காரணம் என்ன நினைக்கிறீங்க? குடும்பம் எங்க போய் அதை எப்படி சொல்றாங்க? இப்ப நான் என்ன கேக்குறோம்னா விவசாயி சேத்துல காலம் வச்சதானா என்ன படிச்சாலும் சோத்துல கை வைக்க முடியும்? அதெல்லாம் அந்த காலத்தோட போச்சுங்க. இந்த காலத்தோட முடியாது. இந்த காலத்துல வந்து அமௌண்ட் கையில் இருக்கணும். அதெல்லாம் இன்னும் சாதிக்கலாம். இப்ப நீங்க எத்தனை ஆடு மேய்க்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நம்மகிட்ட குட்டியோட சேர்த்து ஒரு 25 ஆடு இருக்குது. 25 ஆடு. 25 ஆட்டுல என்னென்ன வகையில வச்சுக்கிறீங்க? இதே ரகம் தான். இல்ல இதே ரகம்னா மக்களுக்கு தெரியணும்லங்க. செம்மறி ஆடு மட்டும். செம்பரி ஆடு மட்டும் வச்சிருக்கீங்க. நீங்க எத்தனை வருஷம் மேய்க்கிறீங்கன்னு சொன்னீங்க? ஒரு 8 வருஷம். 8 வருஷம் மேய்க்கிறீங்க. இப்ப ஆடு மேய்ச்சா லாபம் எப்படி இருக்கு? லாபமே இல்லாத ஒரு லாபம் இருக்குதுங்க. கொஞ்சம் உற்பத்தி அதிகம் பண்ணி கொஞ்சம் நம்ம கொஞ்சம் எச்சா ஆடு மேய்க்கலாம். ஓ, எச்சா ஆடு மேய்க்கணும். இது வந்து ஆடு கம்மியாக தான் இருக்கு. கம்மியாது. எத்தனை ஆடு ஒரு மனுஷன் மேய்க்கலாங்க? ஒரு 50 ஆடு இருக்கும். மினிமம் ஒரு 50 வைக்கணும். போதும். 50 வச்சா நம்மளுக்கு எவ்வளவு லாபம் வருங்க? 50 வச்சா சீட்டு கீட்டு போடுறதுக்கு மற்ற செலவு எல்லாத்துக்குமே யூஸ் ஆயிருக்கும். இப்ப நம்ம ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறோன்னு வைங்க, இப்போ கஷ்ட காலமா இருந்தா ஒரு ஆட்டை வித்துக்கலாமா? குட்டி வித்துக்கலாம். மிக்க மகிழ்ச்சினா இதுவரை நமக்கு நேரத்தை ஒதுக்கி நம்ம இது வரைக்கும் இந்த ஆட்டு சமாச்சாரம் இந்த பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, பசங்களுக்கு விவசாயம் பண்ணா பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. விவசாயிக்கு வந்து இன்னைக்கு பொண்ணு தரதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இன்னைக்கு ரொம்ப எச்சா சம்பளத்தை எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் சொத்தோட இது வந்து எச்சா எதிர்பார்க்குறாங்க. அதனால பார்த்தா விவசாயி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொண்ணு தரதுக்கு எல்லாமே கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அந்த நிலம் வந்து இதாக வேணும்.
அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு அதை சொல்லிருங்க. இப்ப அந்த காலத்துல நீங்க வளர்ந்தீங்கல்ல, அப்ப அந்த காலம்ல எப்படி இருந்துச்சுங்க? இப்போ எல்லாம் இந்த சொந்தத்திலே பார்த்து பொண்ணு கட்டிட்டாங்க. ம் இப்போ சொந்தத்தில் யார் பொண்ணு தராங்க? ம் அப்போ சொந்தத்திலே எல்லாம் பொண்ணு கொடுத்தாங்க. ம், ம். இப்போல்லாம் சொந்தத்திலேயே பொண்ணு தரமாயிறாங்க. சரி, அதுதான் பிரச்சனை. அதுதான் உங்களை கேட்கல. ஒரு சின்ன ஒரு பொண்ணு பேச்சு கம்மியா இருக்குதா இல்ல என்னங்க பொண்ணு கம்மியா இருக்குதா? ஆமா, பொண்ணு பார்த்தா கொஞ்சம் கம்மியாக தகுறாங்க. கம்மியா தான் இருக்கிறாங்க. ஏன் இடத்துனால பொண்ணு குறையுதுங்க? அப்போல்லாம் கொன்னே விட்டாங்க பாதி எல்லாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நாம எடுத்துக்க முடியாதுங்க. இப்ப வேணா சாப்பாட்டு வகையில இப்படி இருக்கும்போது நிறைய ஒரு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு 4 3 எல்லாம் இருந்தாங்க. இப்ப வீட்டுக்கு ஒண்ணே வச்சிருக்காங்க. அதுதானே காரணமா இருக்கு. இல்லை அது ஒரு சரியானங்க. நீங்கள் சொல்ல அதுதான் உண்மையான காரணமா இருக்கு. ஏன்னு கேட்டா இப்ப என்னைய உங்களை எடுத்துக்கிட்டா 3 பையன் வச்சிருக்காங்க, பொண்ணு இல்ல. ஆமாம், பொண்ணு இல்லை. அப்ப 3 பையனுக்கு எப்படி பொண்ணு கட்டுறது? இன்னொருத்தர் பார்த்தா ஒரே பொண்ணு வச்சிருப்பாங்க. ஆமாம், ஒரு வச்சுருக்காங்க. அதான் அது நான் ஒன்றும் செய்ய முடியாது. இது இப்ப சரி. ஆனா இதுவரை நேரம் ஒதுக்கி நம்ம மிக்க மகிழ்ச்சியாக கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. மக்கள் குழப்பம் கேட்டாலும் மிக்க நன்றி. வணக்கம் சொந்தங்களே. அண்ணன் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் பார்த்தா கோழி ஆடு எல்லாம் வச்சு வளர்த்திட்டு இருக்கிறாரு. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா நீங்க இது உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்ப மத சிரிப்பாரு, அடியே அழகா பேசுறாரு அண்ணன். மிக்க இந்த கோழில எத்தனை வளர்த்திட்டு இருக்கிறீங்க? சரி சரிண்ணா. இப்ப இளைஞர்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இப்ப அதிகமா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. காரணம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத காரணம் என்ன? பொண்ணு இருந்தால் தானே கிடைக்கும். அப்படிங்களா? என்ன இனத்தினால பொண்ணு எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்குதுங்க? அப்ப நம்ம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு 4 பிள்ளையும் 5 பிள்ளையும் வச்சிருந்தாங்கல்ல. இப்ப ஏன் ஒரே பிள்ளை வச்சுக்கிறாங்க அந்த காலத்துல? இப்ப 3 பசங்க ஒரு வீட்டுல வச்சிருக்காங்க, அந்த வீட்டுல பொண்ணே இல்ல, அதனால பொண்ணு குறையுதா? இல்லைண்ணா. நீங்க உங்களுக்கு வயசு இப்ப எவ்வளவு இருக்கு? அப்ப உங்க காலத்துல எப்படி இருந்தீங்க? என்னென்ன சாப்பாடு சாப்பிட்டு இருப்பீங்க? களி, கம்மஞ்சோறு, சாமச்சோறு, களி இதெல்லாம் தான். இப்ப எது மாதிரி சாப்பிடுறீங்க நீங்க? அரிசி தான். அப்பெல்லாம் நீங்க ஆஸ்பத்திரி இது மாதிரிக்கெல்லாம் போயிருப்பீங்களா? போகல. அப்ப கல்யாணம் பண்ணும்போது நீங்க எது மாதிரி கல்யாணம்லாம் பண்ணுவாங்க? அப்ப இது மாதிரினாக்கா இப்போ எப்படி செய்யணும் இல்லைண்ணா. இப்ப பாத்தீங்கன்னா இட்லி இது மாதிரிலாம் போடுறாங்க. அப்ப களி சாமம் இப்படி போட்டாங்களா எப்படின்னு கேக்குறேன். அப்போ எங்க இருந்தாலும் நான் அரிசி தான். அரிசி சாப்பிட்டேன். இப்ப இருக்கிறதுக்கு பொண்ணு இனத்தினால நம்ம குறைஞ்சி படிச்சு போட்டு ஏன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு கேள்வி சொல்லுங்க, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு. இதனாலனாக்கா இப்போ முதல்ல சொன்னோம்ல. அதுதாங்கிறீங்களா? அதுதான் சரிண்ணா. இப்ப நாய்க்குட்டிலாம் வளர்த்துறீங்க. இப்ப இப்ப என்ன ஆலையில போட்டுக்கிறீங்களாண்ணா? எல்லாம் ஐயில் தான். 80 ஒன்றும். அப்படிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சிங்கண்ணா. அவ்வளவுதான். வணக்கம் சொந்தங்களே. அண்ணா இப்ப வணக்கம் வணக்கம் வாங்க 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 அண்ணா. இப்ப நாம விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப பொண்ணு போன விவசாயிகளுக்கு பசங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, அது வந்து கொஞ்சம் தோட்ட வேலை வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. கஷ்டமான இருக்குன்னா டவுன்லேருந்து கட்டிட்டு வரணும் வச்சுக்கோங்க. அவங்க வந்து இந்த தொழில் சம்பந்தமானது பார்க்கறதுக்கு தான் நேம்பா பார்க்கறதுக்கு விரும்புவாங்க. ஆனால் விவசாயத்தில் வந்து கஷ்டம் கொஞ்சம். என்னன்னா நாற்று நடணும், செம்ம தூக்கணும், இப்படியெல்லாம் கஷ்டமா இருக்கு. அந்த டவுன் பழக்கத்துக்கு டவுனுக்காரருக்கு சரியா போயிடும். ஆனால் கிராமத்து பிள்ளை கட்டுனா கிராமத்து பிள்ளை ஒத்து வேலை செய்வாங்க. ஆனால் தெரியாதனத்தில் போய் நம்ம போய் படிச்சிருக்குதுன்னு போய் கட்டிட்டோன்னா அது வந்து வேலை செய்யாது. ஓ, நீங்க அப்படி சொல்ல வரீங்க. இப்ப பாத்தீங்கன்னா படிச்ச பிள்ளைங்க வந்து விவசாயம் பண்றதுக்கு விரும்ப மாட்டேங்கிறாங்க. இது மாதிரி நம்ம இது மாதிரி படிச்சவங்க படிச்சுடுவா கட்டினா அது சூட்டபிள் ஆகும். அது கிராமத்து பிள்ளைய பார்த்து கட்டினா கிராமத்து வேலை செய்யறதுக்கு செட் ஆகும். இது ஏன்னா விவசாயத்துல நான் என்ன சொல்றேன்னா, விவசாயத்துல நம்ம சேர்த்துற காலம் தான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். ஆமா, அது பழமொழி இருக்குது, உண்மைதான். அது ஒண்ணும் மறுக்க முடியாது. எல்லாருமே டவுன்லயே இருக்கிற மாதிரியே இருந்தனா விவசாயம் யாரு பண்ணுவா? அதுதான் சொல்றேன். விவசாயம் பண்ண முடியாது. பண்ணலைன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போயிடும். ஏன்னா இப்ப படிச்சுட்டு பசங்க வெளிநாட்டுல வேலைக்கு போற மாதிரி விவசாயம் பண்ணி பிழைக்கலாம்ல. பிழைக்கலாம்னா அதாங்க சம்பளம் அதிகம் கொடுக்குறாங்க, ஓடிடுறாங்கல்ல. இப்போ இங்கே வருமானம் கம்மி, விவசாயத்தில் வருமானம் கம்மி. அதனால கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ கரண்ட் அது இதுன்னு கொடுத்து உர சலுகை கடனெல்லாம் கொடுத்து வந்து அவங்களுக்கு வந்து
ஊக்கப்படுத்துறாங்க. அது கடன் வந்து மெதுவா அடைக்கிறவங்க பெண் வட்டி வீட்டார் கம்மியா என்ன போடும். வட்டியும் கூட தள்ளுபடி பண்ணிடுறாங்க. வட்டி முதலுக்கு பெண்ணு வீட்டார் என்ன எதிர்பார்க்குறாங்க போனால் தள்ளுபடி பண்ணிடுறாங்க. இப்பனா இன்னொன்னு பாத்தீங்கன்னா பெண்ணு வீட்டாரு என்ன எதிர்பார்த்து பொண்ணு கொடுப்பாங்க? பொண்ணுனா இப்போ முன்னையெல்லாம் வந்து காடு தோட்டம் இருக்கிறவங்களாம் பொண்ணு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த விவசாயத்தை படித்த பிள்ளை பசங்க வேலையில் இருக்குது, சம்பளம் எவ்வளவு, இதுதான் வச்சு தான் பொண்ணு கொடுக்குறாங்க. இப்போ விவசாயம் வேணுங்கிறாங்க, இப்போ காடு தோட்டம் வேணும், ஆனால் வேலையும் வேணும். ரெண்டும் வேணும்னா அப்புறம் இந்த விவசாயம் யார் பண்ணுறது? கண்டிப்பா கண்டிப்பா பண்ண முடியாது. அவங்க வெளிநாண்டு ஓடிட்டான்னு வச்சுங்க, வயசான காலத்தில் நாங்கள் மாதிரி இருக்கிறவங்க விவசாயத்தை என்ன பாடுபட முடியும்? எத்தனை வயசு வரைக்கும் பண்ணுவார்? சத்து குறைஞ்சி போச்சுன்னா, சத்து இருக்கிறதுக்கு சத்து இல்லைன்னா அப்புறம் நம்ம இப்படி கொண்டுக்கிறோம். அப்புறம் வயசு- காட்டில் என்ன பண்ணுவாங்க, வயசுகள் சாப்பாட்டுக்கு நெல் வைக்காம வாழை மரம் இது பாக்கு மரம் இப்படி வச்சிடுறாங்க. வருமானம் வந்து அது வந்துடுது, இருந்தாலும் சாப்பாடு இந்த அரிசி விலை ஏறிக்கிட்டே போகுது. அப்புறம் இந்த சாப்பாட்டுக்கு பிரச்சனை வந்தது அது ஏறுங்க, என்ன பண்ண முடியும்? வயசு உங்களுக்கு இப்ப எவ்வளவு இருக்கு? 75 வயசு ஆகுது. எத்தனை வயசுல பொண்ணு தருவாங்க? இப்ப கல்யாணத்தை பொண்ணு பார்க்க போனோமா எத்தனை வயசுல பொண்ணு தராங்க? பொண்ணு வந்து 21 வரைக்கும் கல்யாணம் பண்ணுறது. அந்த காலத்தில் வந்து 18 வயசு 19 வயசுலேயே பண்ணாங்க. கண்டிப்பா இப்போ வந்து படிக்க வைக்கிறாங்க. படிக்க வைக்கும்போது பிள்ளைக்கு 27 வயசு 30 வயசு கூட ஆகிடுது. வேலை கிடைக்கிற வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. வேலை கிடைச்சிட்டுன்னா வேலை கிடைச்ச மாப்பிள்ளை தான் பிள்ளை விரும்பி கேட்டது. மிக்க மகிழ்ச்சிண்ணா, இது வரைக்கும் நேரம் ஒதுக்கி நம்ம கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. என்னால் முடிஞ்சது. இப்ப அண்ணன் சந்திரன் வணக்கம் அண்ணா. இப்ப பசங்களுக்கு விவசாய இடத்துல இருந்து போனா பொண்ணு கொடுக்குற காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? விவசாயத்துல அதிகமா மகசூல் வரதில்லை, அப்படிங்களா? அதனால இது பண்றாங்க. ஆனா இப்ப பொண்ணுக்கு போனா எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசு வரைக்கும் இந்த பொண்ணு கொடுப்பாங்க? பசங்களுக்கு எத்தனை வயசு இருந்தா பொண்ணு கொடுப்பாங்க? 25 வருஷம் மினிமம் 25 வருஷம். இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைங்களை படிக்க வச்சிடறாங்க. படிக்க வச்சுட்டு எல்லாம் வேலை இது மாதிரி வேலை எதிர்பார்க்கறாங்க. கவர்மெண்ட் வேலையை எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா விவசாயம் இப்ப எத்தனால இது விவசாயம் கட்டுப்படியா வருது இல்லை. அப்ப எல்லாம் நாமளே இருக்கும்போது விவசாயத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போ வந்து எல்லாம் தொழில் பார்த்துட்டு விவசாயம். இப்ப விவசாயம்னா கேவலம் நினைக்கிறாங்களா எப்படி? இது விவசாயம் வராதனால கேவலமான நினைக்கிறது இல்லை, விவசாயம் அதிகமா வர்றதில்லை. மகசூல் இனத்துக்காரன் வரதில்லைங்க, நிறைய வர்றதுனால விலை ஏறுது, பொருள் விலை ஏறுறதுனால அதனாலதான் நம்மளுக்கு விவசாயம்ல ஒரு கேவலம் இல்லை. விவசாயம்